எப்படி ஒரு சமூகத்துல பிறந்த மக்களால எல்லா துறையிலும் ஆன்மீகம், மருத்துவம், மாந்திரீகம், சிற்பவியல் அப்படின்னு சொல்லி எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்க முடியுது. ஒரு தேசத்தின் பெருமை அதோட நிலப்பரப்புல மட்டும் இல்ல, அந்த நிலத்தில் பிறந்தவர்களின் அறிவு களஞ்சியத்துல தான் உள்ளது அப்படின்னும் அதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழனின் பண்டைய ஆயக்கலைகள் 64 பத்தின பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல எக்கச்சக்க நாகரிகங்கள் உண்டு. ஆனா அதற்கு ஒரு வகையிலையும் சலைச்சு போகாத இந்த நாகரிகம் தான் எம்பெருமான் சிவன், பண்டைய தமிழர்கள், சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வழி வழியா எல்லாரும் வளர்த்து வந்த நாகரிகம் தான் இந்த தமிழரின் நாகரிகம். அதன் வகையில இந்த ஆயக்கிளைகள் 64 அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு எண்ணிக்கை மட்டும் இல்ல, இது நம்ம தமிழனின் வாழ்வியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், வீரம் அப்படின்னு அனைத்தின் முழுமையான வெளிப்பாடு தான் இந்த ஆயக்கிளைகள் 64. அப்படி காலத்தால் அழியாத, என்னைக்கும் உலகம் அழிந்தாலும், இந்த மானோட பிறப்பு அழிந்தாலும், உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அழிந்தாலும் தமிழன் வளர்த்த இந்த ஆயக்கிளைகள் 64 அப்படின்றது ஒருபோதும் மறையாது அப்படின்ற அந்த கூற்றை உங்களிடம் சொல்லி இந்த தொகுப்பை தொடங்குறேன். ஓம் நம சிவாய. இப்படி முதல் கலையாகிய எழுத்திலக்கணம், எழுத்தாற்றல், கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி வழியாக மந்திர சாஸ்திரம், கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு மிக உயரிய கலைகள் வரைக்கும் தமிழன் ஒன்னா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இது வெறும் எண்ணிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு கால கணக்கு. நம்ம முன்னோர் வாழ்ந்த, நம்ம தமிழ் சமூகம் ஆண்ட அந்த பொற்காலத்தின் விஞ்ஞானம், ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் தத்துவம் எல்லாம் எப்படி இருந்தது, இந்த புராணங்கள், இந்த ஆயக்கலைகளை வளர்த்தவர்கள், இந்த ஆயக்கலைகளை பயின்றவர்கள்லாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு விவரமும் இதற்கு பின்னால பார்க்க போறோம். மீண்டும் ஒரு முறை உள்ளார்ந்து மிக தெளிவாக கூர்மையான மனத்தோடு இதை கவனிக்க ஆரம்பிங்க. 64 கலைகளின் முதல் உச்ச பெருமை ஒரு அதிசய புராண கதாபாத்திரத்தோடு பிணைந்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கவும் கூடும். இலங்கையை ஆண்ட மாபெரும் மன்னன், சிவனின் பக்தன், வீணை இசைத்த இசை ஞானி ராவணன். இதிகாசங்கள் சொல்றது என்னன்னா, ராவணனை வெறும் எதிர்மறை கருத்தாக மட்டும்தான், கதாபாத்திரமாக மட்டும்தான் அனைவரும் பார்க்கிறாங்க. ஆனா அதற்கு பின்னால ராவணன் அறிந்து வைத்திருந்த அந்த கலைகளை பத்தி, அவன் செய்த அந்த தொண்டை பற்றி, அவன் கொண்டிருந்த அந்த சிவ பக்தி பற்றி இன்னும் பற்பல ஏடுகளும் சரி, பற்பல நூல்களும் சரி தெளிவா பேசியிருக்கு. இதுல இந்த 64 ஆயக்கலைகளையும் அந்த கலைகளின் ஆதி மூலமான சிவனிடமிருந்து இது நேரடியாக பெற்ற வரலாறும் இந்த ராவணனின் பின்னால் தான் அமைந்துள்ளது. அது போக ராவணனின் வலிமைக்கு காரணம் வெறும் உடல் பலமோ அல்லது அந்த அரசகுல பிறப்போ அல்ல, அறிவின் ஆழமும் ஞானத்தை தேடி அவன் கொண்ட தாகமும் தான். வேதம், புராணம், காவியம் அப்படின்னு அனைத்திலும் தேர்ந்த ராவணன் இசைக்கலையிலும் மிக உன்னத வடிவமான சாமவேதத்தையும் சிவனுக்கே அர்ப்பணித்தார். போர்க்கலை, வானவியல், மருத்துவக்கலை மட்டும் இல்லாம மறைப்பொருளியல் மற்றும் தந்திர கலைகளிலும் மிகவும் வல்லமை பெற்று விளங்கி வந்தார். ஆயக்கலைகள் 64 முழு அறிவையும் ஆற்றலையும் நம்பி ராவணன் என்ற ஒரு ஆளுமைக்கு பின்னால் இருந்த தமிழரின் அறிவின் வீரியத்தை இந்த உலகம் முழுவதும் பார்த்து அறிய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த ஆயக்கலைகள் 64 பத்தி பேச முன்னால இந்த கலையின் தத்துவ அடித்தளம் என்ன அப்படின்றத நம்ம உணரணும். அதன் வழியில நம்ம முன்னோர்கள் கல்வியை வெறும் ஒரு துறையாக மட்டும் பார்க்கல, அது வாழ்வில் முழுமையான ஞானத்தை அடைவதற்கான பாதை அப்படின்னு யோசிச்சு இந்த ஆயக்கலைகள் 64 நோக்கத்தை தர்மம், அர்த்த, காம, மோஷா அப்படின்னு அறம், பொருள், இன்பம், வீடுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தின் வழி 4 விஷயங்களையும் எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இந்த ஆயக்கலைகள் 64ஐயும் தமிழன் அதன் வழி அமைத்து போர்க்கலைகள், வில்வித்தை, மற்போர் அப்படின்னு சொல்லி பொருள் செல்வம் தேடி நாட்டை காக்க உதவின. சிற்பக்கலை, காவியக்கலை ஆகியவை நம்ம தமிழ் சமூகத்துல இன்பத்தையும் ரசனையையும் அளித்தன. வேதக்கலையும் யோகக்கலையும் மோட்சத்தையும் முழுமையையும் எப்படி அடையணும் அப்படின்ற வழி உதவின. இந்த கலைகளின் மூலம் ஒரு அரசன் முதல் சாதாரண குடிமகன் வரை அறிவிலும், வீரத்திலும், ஒழுக்கத்திலும் ஒரு முழுமையாக மனிதனாக வாழதான் நம்ம முன்னோர்கள் இந்த கலையை அமைத்தாங்க. இதை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதுவே தமிழனின் கல்வி முறைன்னு சொல்லணும். ஆனா இன்றளவிலும் இந்த கலைகள் எல்லாம் வெறுமன ஏடுகள்ல படிப்பதோட முடிந்து போயுது. இந்த 64 கலையையும் விளக்க நேர காலங்கள் பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஒரு துறையிலும் அதோடைய இலக்கணங்கள், நுணுக்கங்கள் இதையெல்லாம் பற்றி முழுவதும் தெரியணுமானால் பல ஆண்டு காலமாக அதை கைவர பயிற்சி பெற்றால் மட்டும்தான் இதுல உச்ச நிலையை அடைய முடியும். அதன் வழியில சில பிரத்யேகமான கலையை பற்றி இதுல பார்ப்போம். மருத்துவமும் உயிர் அறிவியலும். சித்த மருத்துவம் எல்லாருக்கும் தெரியக்கூடியது. சித்தர்கள் வளர்த்த, அகத்தியர், போகர், திருமூலர் வளர்த்த இந்த சித்த மருத்துவம் இது வெறுமன மூலிகைகளை பற்றிய அறிவு மட்டும் அல்ல, உடலில் உள்ள வாதம், பித்தம்,
பித்தம் கபம் ஆகிய 3 அளவுகோலும் கூடாமல் அதை சமநிலையில எப்படி பேணுவது அப்படின்னு உயிரணுக்களின் இயக்கத்தையும் அறிந்து சிகிச்சை அளிக்கும் நுட்பத்தை பத்தி எல்லாம் இந்த சித்த மருத்துவம் தெளிவாக பேசுது. இன்றளவிலும் நம்ம கேள்விப்படாத மூலிகைகள், அந்த மூலிகைகளின் வீரியம், அந்த மூலிகைகளின் அதிசயங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய அந்த அறிவு இந்த சித்த மருத்துவத்துலதான் உண்டு. இன்றைய காலகட்டத்துல கூட நவீன அறிவியல் தேடிக்கொண்டிருக்கும் பல அரிய உயரிய சிகிச்சை முறைகள் எல்லாம் அன்றே தமிழன் இந்த ஆயக்கலைகளின் வழி ஓலைச்சுவடியில எழுதி வைத்து போயிட்டான்னு தான் சொல்லணும். அடுத்த கலை சோதிடம், அதாவது வானியல், கோள்களின் நகர்வு, கணிதம் மற்றும் நிலத்தின் தன்மை மற்றும் காலத்தை அறிவது. இவை யாவும் வெறும் மூட நம்பிக்கை மட்டும் இல்ல, இவை விவசாயம், கட்டிடக்கலை மற்றும் பயணங்களுக்கு உதவ நம்ம முன்னோர்கள் இந்த காலத்தன்மையை எல்லாம் அறிந்து அதை பயன்படுத்தி துல்லியமான இந்த வானியல் சாஸ்திரத்தையும் வானியல் விஞ்ஞானத்தையும் உருவாக்குனாங்க. அடுத்த வகையில சிற்பக்கலையும் உலக அதிசயங்களும். இதை பத்தி எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. தமிழக சிற்பமானால் இந்திய கண்டம் முழுவதுமே மெச்சு பேசும் தான் சொல்லணும். அப்படி எக்கச்சக்க கோயில் வரலாறுகளும் எக்கச்சக்க வரலாற்று சான்றுகளும் இன்றளவில் நம்மகிட்ட பாதுகாக்கப்பட்டு தான் உள்ளது. அதுக்கு வரலாற்று சான்றா எத்தனையோ கோயில்களை சொல்லலாம். இன்று நம்ம பிரமித்து பார்க்கும் அந்த சோழர்களின் தஞ்சை பெரிய கோயில், அதற்கு மேல உச்சியில வைக்கப்பட்டிருக்கும் அந்த 1.5 கல்லை செதுக்கிய நுட்பம், 1000 ஆண்டு காலம் வெயிலிலும் பனியிலும் மழையிலும் அழியாத அந்த உலோகங்கள் செய்யும் வித்தை, இதெல்லாம் ஒரு தனித்துறை, தனி கலை அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்தே இல்லை. இத்தனை கலையின் முழுமையான மகத்துவத்தையும் வீரியத்தையும் அறிந்து எந்தெந்த உலோகத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த சிற்ப கலைகளை எங்கு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு மிக உயர்ந்த அந்த ஞானத்தை சிற்பவியல் அந்த கலைகளின் வழி அமைத்து வைத்தாங்க. மேலும் இயல், இசை, நாடகம் அப்படின்னு தனித்தனியாக ஒரு கூத்துக்களை பிரித்து அதன் வகையில நாடகம், நடனக்கலை, பரதக்கலை, கூத்துக்கலை அப்படின்னு 5 புலன்களையும் 9 உணர்வுகளையும் நவரசங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தியான முறையை அமைத்ததுதான் இந்த நடனக்கலை. அதாவது நாடகம், சிவன் ஆடிய ஆனந்த தாண்டவம் இன்றளவிலும் நம்ம சில இடத்துல பார்ப்பதுண்டு. நாடகத்தின் வாயிலாக, நடனத்தின் வாயிலாக பார்ப்பதும் உண்டு. அதெல்லாம் நம்ம ஆடல் கலையின் ஆன்மீக ஞானம் தான் சொல்லணும். இசை ஞானம் ராவணன் முதல் பல்லவ மன்னர்கள் வரை போற்றிய கலை இந்த ஆயக்கலைகள் அமைந்திருக்கக்கூடிய நாடகம் மற்றும் நடனக்கலை. அடுத்தது இசை ஞானம், ராவணன் முதல் பல தமிழ் மன்னர்கள் போற்றி வளர்த்த இந்த இசைக்கலை. எல்லா விஷயங்களும் எல்லா கலைகளும் உருவாக்கப்பட்டது. அதையும் தாண்டி இயற்கையோட துணை கொண்டு, தெய்வத்தினுடைய துணை கொண்டு எதிர்வரும் எதிரிகளை தாக்கவும் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கவும் இந்த மறைக்கலைகளும் போர்க்கலைகளும் உருவாக்கப்பட்டது. அதாவது மந்திரக்கலை, எந்திரக்கலை, கவசக்கலை அப்படின்னு நம்மை சுற்றி உள்ள சக்திகளை அறிந்து அதை பயன்படுத்தும் கலைகள் தான் இந்த மறைக்கலைகள். இவைதான் போர்க்களத்தின் வீரர்களின் உடலை வலிமைப்படுத்தவும் அவர்களது மனதை வேறெங்கும் திசை திருப்பாமல் அந்த போர் சூழல்ல ஒருநிலைப்படுத்த உதவும் கலைகள்னு சொல்லணும். சரி, இவ்வளவும் உணர்வு பூர்வமா தெளிவா பொறி பறக்க விரிச்சு பேசியாச்சு. ஆனா இதற்கு பின்னால இருக்கக்கூடிய சோகம் என்னன்னா, இந்த 64 கலைகள்ல பல கலைகள் இன்று மறைந்து விட்டன அப்படின்னு சொல்லணும். தேவையில்லாத அந்த மேற்கத்திய மோகத்தினால மேற்கத்திய ஆடலும் பாடலும், மேற்கத்திய இசைகளும், மேற்கத்திய உணவு கலாச்சாரங்களும் அப்படின்னு ஒண்ணா உள்ள கொண்டு வந்து இந்த தமிழனின் வீரியத்தையும் இந்த தமிழனின் வித்துவையும் நம்ம முழுவதும் மலிங்கடிக்க செய்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தகைய கலை, எத்தகைய பண்பு, இந்த அத்தனை பண்பையும் நம்ம வளர்த்தெடுக்கலனாலும் பரவாயில்ல, போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது நம்ம ஒரு தமிழ் சமூகத்தின் மக்களின் கடமை. இப்படி கால ஓட்டத்தினால, அந்நியர் படையெடுப்புகளால, மேலும் நம்மளோட அலட்சியத்தால நம்மளோட அறிவு பட்டயங்களை எல்லாம் நம்ம நாளுக்கு நாள் தொலைத்து வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றளவிலும் நம்ம தொழில்நுட்பத்துல மிகவும் வல்லவர்களாக இருக்கலாம். அது ஒரு பக்கத்துல தேவை அப்படின்னாலும் ஒரு தமிழன் ஒரு காலத்துல தானே வைத்தியனாகவும், தானே ஒரு சிற்பக்கலையில் சிறந்தவனாகவும், தானே கலைஞனாகவும், தானே வீரனாகவும் இருந்தான். இன்றைக்கு இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து நம்மளோட மூலமாகிய இந்த ஆயக்கலைகள் 64 நம்ம மறந்து தொலைத்து அதை மழுங்கடிக்க செய்து விட்டோம் அப்படின்னு தான் உண்மை. அதோட வீரியம் இன்றளவிலும் நம்ம தமிழ் மண்கள்ல வேர்களாக ஊனி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தட்டி எழுப்புவதும் அதை தட்டி தூர தள்ளி விடுவதும் நம்மளோட செயல்ல தான் இருக்கு. இங்க நான் பேசி இருக்கிறது வெறுமன ஆயக்கலைகள் 64ல ஒரு 7-8 கலைகளை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா குறைந்தது 50ற்கு மேலான கலைகள் உண்டு. இந்த கலைகள்ல ஒரு கலைகள்லையும் ஒரு நுணுக்கங்கள் உண்டு. இந்த நுணுக்கங்களை எல்லாம் நம்ம தமிழன் கைதேர்ந்து கற்கணும் அப்படின்னா ஒருவனும் அவனுடைய ஆயுள் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதையெல்லாம் அன்றைய காலகட்டத்திலேயே அறிந்ததை ஏடுகளின் வழியாக இந்த ஞானம் மற்றவர்களுக்கு பரவணும் அப்படின்றது வழியாக நம்ம தமிழன் தன்னகத்தே ஒரு தனி மரபை உருவாக்கி இந்த அத்தனையும் ஆயக்கலைகள் 64 அப்படின்னு தொகுத்து வச்சுட்டு போயிருக்கான். இந்த பொக்கிஷத்தெல்லாம் நம்ம தேடி படிக்காம, இதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்காம தேவையில்லாதையும் கண்ட விஷயங்களையும் மண்டையில ஏத்தி இன்றளவிலும் நம்ம வீணாக்கிட்டு தான் இருக்கோம்.
இறுதியா சின்னதா சொல்லணும்னா 64 கலைகளின் மொத்த சாரமே இதுதான். ஒரு தமிழன் அப்படின்றவன் இந்த உலக அறிவிலும் வீரத்திலும் கலையிலும் பக்தியிலும் ஆள தகுதியானவன். ஆனா இன்றைக்குள்ள தமிழர்களும் தமிழ் மக்களும் எப்படி அப்படின்னா, அறம் தவறி நேர்மை தவறி நாளுக்கு நாள் பெண் பித்து கொண்டு பணப்பித்து கொண்டு வீதிகள் எங்கும் கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பல கீழ்தரப்பட்ட செயல்கள் தான் நடக்குது. இந்த கலைகளை பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லா தமிழர்களிடமும் உண்டு. நம்மளால முடிந்தது என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த கலைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்து ஏடுகளின் வழியாகவும் சரி அதை மற்றவர்களுக்கு பரப்பி நாம் அறிந்த இந்த ஞானத்தை மற்றவர்களும் அறியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இத்தகைய விஷயம் எல்லாம் தமிழன் அன்றே உருவாக்கினா அப்படின்றதையும் தெரிவிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த அறிவின் உச்சத்தை கண்டதனாலதான் நம்மளோட முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இந்த 3 சங்கங்களும் செழித்து வளர்ந்தன. மற்றும் நம்ம மன்னர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இந்த அனைத்து மன்னர்களும் உலகம் முழுவதும் தங்கள் கொடியை பறக்க விட்டதற்கு காரணம் இதுதான். அறிவில் தலை நிமிர்ந்ததுனாலதான் அவர்களுடைய உரைவாள்களை தலைக்கு மேல் தூக்க முடிந்தது அப்படின்னா சொல்லணும். இன்றைக்கு நீங்க எந்த துறைகள்லயோ எந்த வேலைகள்லயோ எது சார்ந்த விஷயங்கள்லயோ இல்ல எந்த நாட்டுகள்லயோ திக்கெங்கும் ஒரு முக்குக்கு முக்கு இருந்தாலும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு மட்டும்தான். உங்க ரத்தத்துல ஓடுது வெறுமன சாதாரண அறிவு இல்ல, உங்க பூர்வீகமும் சாதாரண பூர்வீகம் இல்ல. 64 ஆயக்கலைகளின் உன்னத ஞானத்தின் வீரியம் தான் சொல்லணும். முடிவா சொல்லணும் அப்படின்னா 64 கலைகளின் தேடலை இன்று நாம தொடங்கி இருக்கோம். இது வெறும் தொகுப்பாவோ அல்லது பேச்சாகவோ மட்டும் பார்க்காம மீண்டும் அந்த ஞானத்தை நம்மளுக்குள்ள தன்னகத்தை மீட்டெடுக்கும் வகையில ஒரு விஷயங்களையும் ஒரு ஏடுகளையும் தமிழ் சித்தர்கள் வளர்த்த ஏடுகளையும் மலிங்கடிக்க செய்யாமல் அதை எல்லோரும் தெளிவா படித்து கவனித்து அந்தந்த கலைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எங்கெங்க செயல்படுத்த முடியுமோ எங்கெங்க செலுத்த முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் அதை செலுத்தி செயல்படுத்தி நமக்குன்னே ஒரு தனி சிறப்பை பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அதனால இனி வரும் பதிவுல இந்த ஆயக்கலைகள் 64 பத்தின தெளிவான விரிவான ஒரு பதிவா தொடர்ந்து பதிவு செய்ய போறேன். உங்களுக்கு குறிப்பிட்டு ஏதேனும் ஒரு கலைகளை பத்தி பேசணும், மந்திரக்கலை, சித்தகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வளர்த்த கலைன்னு எதையெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கீழே எழுதி அனுப்புங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.